Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா Elle ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். Elle பிராண்ட் பத்தி சொல்லணும் அப்படினா அவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கும். டீனேஜர்ஸ்க்குலாம் அஃபோர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸா தான் இருக்கும். பட் ஃபுல் ஃபேஸ்க்கும் தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது. ஒரு லிமிட்டடான மேக்கப் ரேஞ்சில் தான் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ண அவங்க பிராண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு நான் வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளென்சர் இஸ் எஸ்பெஷலி மேட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் என்னோடய ஸ்கின் டைப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடது ஆயிலி ஆக்னே ப்ரோன். எனக்கு வந்துட்டு இது சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால் நான் வந்து ரொம்ப ரெகுலராக இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் அகைன் நான் வந்து ஒரு காம்போ மாதிரி இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு சூட் ஆகும். ஈவன் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட இது வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணணும். பட் ப்ரைமர் வந்து Elle பிராண்டில் இல்லை. ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடுறேன். இது வந்து Elle பிராண்டோட லாஸ்டிங் க்ளோ அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து மொத்தமே 4 ஷேடில் தான் அவைலபிளாக இருக்குது. பேர்ல், மார்பிள், ஷெல், கோரல். ஸோ இந்த 4 ஷேடில் என்னோட ஷேட் வந்து 03 ஷெல். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். அதுவுமே ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து பிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 80 ருபீஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஆன் கேமராவில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் என்னோடய ஒரு சீக்ஸில் மட்டும் டாட் பண்ணிவிட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வைஸ் வந்து நல்ல லிக்விடியாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பேட்சி ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் நான் அப்ளை பண்ணுறப்போ அப்படி தான் ஃபெல்ட் ஆச்சு. எனக்கு கவரேஜ் வந்து சுத்தமாக இல்லை. ஒரு சிசி க்ரீம் போட்ட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கும் வந்து நான் டாட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். ஏன்னா பிளெண்டர் வந்து நிறைய ப்ராடக்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நிறைய ப்ராடக்ட் அப்சர்வ் ஆனாலும் நமக்கு வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் ஆல்ரெடி வந்து கவரேஜே இல்லை. ஸோ அப்படின்றப்போ இன்னும் வந்து இதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா வந்து சுத்தமாக கவரேஜே இருக்காது. அப்படின்றனால தான் நான் வந்து ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளாட் கபுக்கி ப்ரஷ்ஷில் இதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷில் எப்போதுமே பிளெண்ட் பண்ணுறப்போ மேலேருந்து கீழே வர லைன் மாதிரி போட்டு இழுக்கவே கூடாது. ஜஸ்ட் சின்ன ஸ்ட்ரோக்ஸாக ஸ்கின்குள்ளே வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப் டு டவுன் பெரிய லென்த்லலாம் வந்து பிளெண்ட் பண்ணவே கூடாது. அகைன் சின்ன பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து ஜா லைனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக ஈவனாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சீக்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சீக்ஸ், அதுக்கப்புறமா ஜா லைன், அதுக்கப்புறமா நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிலாம் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு 2 சீக்ஸ்க்கும் வந்து விசிபிளாகவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ப்ரஷ் சைடு யூஸ் பண்ண பக்கம் வந்து கொஞ்சம் கவரேஜ் நிறைய தான் இருக்குது. அண்ட் இந்த ஷேடும் எனக்கு கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய ரைட் சைடில் வந்து கவரேஜ் கம்மியாக இருக்குல்ல. ஸோ நான் அங்கே மட்டும் ப்ரஷ்ஷால் வந்து செகண்ட் கோட் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக பில்டபிள் ஃபவுண்டேஷன் வந்து கிடையாது. பில்டபிள் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து மேலே எத்தனை லேயர்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. பட் இந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வந்து கிடையாது. மேலே லேயர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பேட்ச் ஆகி ரொம்ப ஆடாக வந்து தெரிய ஆரம்பிச்சது. எனக்குமே இந்த ரைட் சைடில் நான் அப்ளை பண்ணப்போ அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு லைட்டாக இருக்கிறனால என்னோடய ஏஸ் அண்ட் நெக்கையும் நான் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதையும் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். Elle பிராண்டில் கன்சிலர் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். காம்பேக்ட்லேயும் சேம் 4 ஷேட்ஸ் தான். பேர்ல், மார்பிள், ஷெல், கோரல். அண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஷெல். என்னோட ஷேட்க்கு வந்து பண்ணியிருந்தேன். இங்கே வந்திருக்கிறது வந்து எனக்கு பேர்ல் வந்துருந்துச்சு. ஸோ வேறு வழியில் இதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணேன். ஒரு பவுடர் ப்ரஷ் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நான் ஃபேஸில் நல்லா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ காம்பேக்ட்டும் வந்து நம்ம ஷேடுக்கு வாங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் பிரைட் ஆகுறீங்களா இல்லை டார்க் ஆகுறீங்களான்றது காம்பேக்டை பொறுத்தும் வந்து இருக்குது உங்களோட மேக்கப் லுக். சின்ஸ் இது வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனுக்குள்ளதுனால எனக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு காஜல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் Elle பிராண்டில் வந்து காஜல் அவைலபிளாக இருக்குது. பட் என்னோடய ஏரியாவுக்கு வந்து டெலிவரி இப்போது இந்த லாக்டவுன் டைமில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் என்னால் வந்து காஜல் வந்து பிக் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு காஜலை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவும் Elle பிராண்டில் கிடையாது. ஸோ அதனால் நான் Elle ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து நியூட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட் கலர். ஸோ அதை வந்து என்னோடய ஐலைட்ஸில் நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐஷேடோவாக. ஸோ எனக்கு டிசையர்டு கலர் வர வரையும் நான் வந்து இந்த சேம் லிப்ஸ்டிக்கை தான் என்னோடய ஐஷேடோவாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய 2 ஐலைட்ஸ்லேயும் அதே மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி இவ்வளோ தான் வந்து ஐஷேடோ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். Elle ஐலைனர் அவைலபிளாக இருக்குது. இது Elle வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஐலைனர் சம்திங் என்னமோ வரும். இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees சம்திங் தான். ஸோ இதை வச்சு என்னோடய ஐஸில் நான் வந்து ஒரு ட்ராமேட்டிக்கான லிவிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மஸ்காரா தான் அப்ளை பண்ணணும். பட் Elle மஸ்காரா வந்து கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஐலைனர் போட்ட பிரிசில்ஸில் எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே வந்து மஸ்காராவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாக்டாக ஒரு மஸ்காரா எஃபெக்ட் கொடுக்காட்டியும் ஒரு லென்த் வந்து கொடுக்கும். நம்ம லேஷஸ்க்கு கேர்ள் ஆகாது, பட் ஒரு வால்யூம் கொடுக்கும், ஒரு லென்த் கொடுக்கும். ஸோ என்னோடய 2 அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லேயும் நான் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ப்ளஷ் Elle கலர் பாப்ஸ் மேட் லிப்ஸ்டிக்கில் ரோஸ் டே அப்படின்ற லிப்ஸ்டிக்கை தான் நான் வந்து ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக்கை கொஞ்சமாக என்னோடய ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரில் என்னோடய சீக்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே நல்லா ஸ்மைல் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ நான் சேம் மெத்தடில் வந்து என்னோடய 2 சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் லிப்ஸ் நான் ஐஷேடோக்கு யூஸ் பண்ண சேம் நியூட் ஃபிக்ஸ் லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு பிந்தி வச்சு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மேக்கப் டியூட்டோரியல். 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த மேக்கப் லுக்கே நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது Elle. ஸோ சேம் மெத்தட் நீங்கள் Elle மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. எனி பிராண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து வெர்சடைலாக ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்க லுக் நல்லா இருக்குது. பட் மிரரை வந்து ரொம்ப ஃபேஸ்க்கு க்ளோஸாக வச்சு பார்க்குறப்போ மேக்கப் வந்து பேச்சியாக இருக்குது. இதுக்கு ரீசன் நான் ஃபவுண்டேஷனை லேயர் பண்ணது தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை லேயர் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பண்ண லேயரோட கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்லேயே வந்து இது வந்து அப்படியே ஒரு காம்பேக்ட் வச்சு லாக் பண்ணால் இது வந்து நல்லா இருந்திருக்கும். பட் நான் அதை லேயர் பண்ணனால வந்து பேட்சி ஆகிட்டு. பட் மற்றபடி ஒரு எவ்ரிடே பேசிஸ்க்கு இது வந்து ஒரு ஓகேயான ஃபவுண்டேஷன் தான். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பிராண்டுக்கு நான் வந்து ஒன் பிராண்ட் டுட்டோரியல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். See you all in the next video. Until then, bye bye. Take care.